அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களும் எல்லா தாவரங்களும் அவைகளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு லாங்குவேஜ் இருக்குது, மொழி இருக்குது. ஒரு சின்ன பட்டாம்பூச்சி, ஒரு சின்ன எறும்பு, அதிலிருந்து மிகப்பெரிய திமிங்கலம் வரைக்கும் எல்லாமே ஏதோ ஒரு மொழியில் தங்களுடைய செய்திகளை பரிமாறிக்குது, மற்றவங்களோட அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்குது. இப்படி ஒரு மரம், ஒரு செடி, ஒரு பறவை, ஒரு விலங்கு, ஏன் மனிதர்கள் கூட நாம் மொழிகளை பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற இப்போது கரண்ட்டில் இருக்கிற லாங்குவேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7100 மொழிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய லாங்குவேஜ். மனிதர்கள் ஒரே இனம்தான், ஆனால் அவர்கள் 7000த்திற்கும் மேற்பட்ட மொழிகளை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. மனிதர்கள் வார்த்தைகளை தங்களுடைய மொழிகளாக, ஒரு ஓசையை மொழியாக பயன்படுத்துகிறார்கள். இந்த மனிதர்கள் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மூளையானது ஒரு லாங்குவேஜை பயன்படுத்துது. அது என்ன மொழியை பயன்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கெமிக்கல் லாங்குவேஜ், ஒரு ரசாயன மொழியை பயன்படுத்துகிறது. அதாவது நீங்கள் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள, ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்ல நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க. உங்கள் மூளை உங்களுடைய உடல் உறுப்புகளை செயல்படுத்த, வேலை வாங்க அல்லது அதனிடம் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு கெமிக்கல் லாங்குவேஜை பயன்படுத்துது. இதை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில சுரப்பிகள் இந்த வேலையை செய்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மூளையில் இருக்கிற சுரப்பிகள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய உடல் உறுப்புகளோடு பேசி, உதாரணமாக இப்போ நான் இந்த கையை தூக்குறேன் அப்படின்னு சொன்னால், இந்த கையை தூக்கு அப்படின்னு என்னுடைய மூளையிலிருந்து ஒரு செய்தி இந்த கைக்கு வருகிறது. இந்த கை அதை புரிஞ்சுக்குது. இந்த கை உயரமாக போகணும் அப்படின்னா மூளையிலிருந்து ஒரு மெசேஜ் வரணும், இந்த கை மேலே போகணும் அப்படின்னு. இந்த கை அந்த மெசேஜை கேட்ட உடனே உடனடியாக செயல்பட்டு இந்த கை மேலே உயர்கிறது. இப்போ இந்த நரம்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதனுடைய உத்தரவு இந்த கைக்கு வந்து சேராது. எனவே இந்த கை இயங்காது. இப்போ முதுகில் தண்டுவடத்தில் அடிபட்டுடுச்சுன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உறுப்புகள் செயல்படாது, அவங்களால எழுந்து நிற்கவோ நடக்கவோ முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மூளை அந்த செய்தியை அனுப்புது. அந்த செய்தி மூளையினுடைய தண்டுவடத்தினுடைய வழியாக, அந்த கம்பிகள் வழியாக உள்ள வந்து உறுப்புகளுக்கு போய் சேர்றதில்லை, அந்த செய்தி சேர்வதில்லை. இப்போ இப்படித்தான் நம்முடைய உடலினுடைய மொழி இருக்கிறது. இந்த உடலினுடைய மொழி சில கெமிக்கல்ஸ், ரசாயனம்னு சொன்னேன், அதில் மூளை நிறைய விதமான கெமிக்கல்ஸை வந்து லாங்குவேஜ் வந்து உற்பத்தி செய்யும். ஒவ்வொரு இடத்திற்கும் தனித்தனியான ஆர்டர்ஸை தனித்தனியான கெமிக்கல்ஸ் மூலமாக அதை அனுப்புது. இதில் மிக முக்கியமான கெமிக்கல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில நேரங்களில் மகிழ்ச்சியாக இருக்கும், சில நேரங்களில் வருத்தமாக இருக்கும், சில நேரங்களில் சோகமாக இருக்கும், சில நேரங்களில் கோபமாக இருக்கும். இவையெல்லாம் நம்முடைய மூளை அனுப்பக்கூடிய செய்திகள். அது ஒரு லாங்குவேஜில் அனுப்புது. ஒரு மனிதர் சோகமாக இருந்தால், விரக்தியில் இருந்தால், டல்லாக இருந்தால் என்ன அப்படின்னா அது மூளை அந்த மனிதருக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது. அது என்ன, அந்த ஹோல் சிஸ்டத்துக்கு, உங்கள் மனதிற்கு ஒரு செய்தி வருகிறது. என்னன்னா, இப்போது ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கிறது, எனவே நான் இப்போது சோகமாக இருக்கிறேன். நாமெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா,
என்னுடைய வாழ்க்கையில் வெளியே சோகம் இருக்குது, வெளியே பிரச்சனை இருக்குது, அதனால் நான் சோகமாக இருக்கேன். அப்படி கிடையாது. இப்போ குழந்தைகள் பாருங்கள், அவங்க குடும்ப சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு அந்த சோகங்கிற செய்தி வெளியிருந்து வர்றதில்லை, அவங்களுக்கு உள்ளிருந்து வரணும். அப்போ தான் அவங்க சோகமாவாங்க. நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையால் நான் சோகமாக இருக்க அல்லது மகிழ்ச்சியாக இருக்க காரணம் என்று புரிந்து கொள்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த நாம் சோகமாக இருப்பதும் மகிழ்ச்சியாக இருப்பதும் மூளையினுடைய ஒரு செய்தி. அந்த மூளை நம்முடைய மனதிற்கும் நம்முடைய உடலுக்கும் ஒரு செய்தி அனுப்புகிறது. அந்த எது வழி அனுப்புது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மொழியினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டோபாமைன் அப்படிங்கிறது அதனுடைய பெயர். இந்த டோபாமைன் அப்படிங்கிற லாங்குவேஜ் மூலமாக இந்த மூளை நம்முடைய உடலோடு பேசுகிறது. இப்போது நீ உற்சாகமாக ஓடணும், ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொன்னால் மூளை உங்களுக்கு அந்த லாங்குவேஜின் மூலமாக உத்தரவு போடும். இந்த லாங்குவேஜினுடைய பெயர் டோபாமைன். இந்த டோபாமைன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதெல்லாம் இந்த டோபாமைன் உங்கள் உடலில் சுரக்கிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் உற்சாகமான மனிதராக மாறுகிறீர்கள். எப்பெல்லாம் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா, எப்பெல்லாம் நீங்கள் உற்சாகமாக இருந்தீங்கன்னா, எப்பெல்லாம் நீங்கள் உங்களை மகிழ்ச்சியான மனநிலையோடு நீங்கள் உங்களை உணர்ந்தால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டோபாமைனானது உங்களுடைய உடலில் சுரந்திருக்கிறது அப்படின்னு. அப்போ இந்த டோபாமைன் நம்முடைய உடலில் சுரக்கிறது. இந்த டோபாமைனை எப்படி இந்த மூளையானது சுரக்க செய்கிறது, எந்த அடிப்படையில் இந்த டோபாமைன் சுரக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிருக்கிற சில தூண்டுதல்களால் இந்த டோபாமைன் உங்களுக்குள்ள சுரக்குது. இப்போ டோபாமைன் தானாக சுரக்காது, அதற்கு தூண்டுதல், ஸ்டிமுலேஷன் ஏதாவது தேவைப்படுது. இது எப்படி தூண்டப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு டோபாமைன் சுரக்கும். ஒரு ஸ்வீட் நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா, அதாவது ஸ்பைசியாக ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டோபாமைன் சுரக்கும். அதுபோக இந்த ஆபாச படங்கள், போன் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்முடைய உடல் இயல்பாக சுரக்கக்கூடிய அளவிலிருந்து 2 அல்லது 3 மடங்கு அதிகமாக டோபாமைன் சுரக்கும். அதனால தான் நிறைய பேர் இந்த ஆபாச பட கல்ச்சருக்கு அடிமையாயிடுறாங்க. அப்போது யாராவது ஒருவர் அடிக்ஷன் அப்படின்னு சொன்னால் அந்த மெட்டீரியலில், அந்த சப்ஜெக்டில் அவங்க அடிக்ஷன் கிடையாது, அந்த மேட்டர்னால் அவங்க அடிக்ஷன் கிடையாது. அந்த மேட்டர் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய டோபாமைனோட குவான்டிட்டி, அளவு தான் அந்த மனிதரை அடிக்ஷனாக மாற்றுகிறது. உதாரணமாக பிரியாணி அப்படின்னு சொன்னால் நாம் எல்லாம் உற்சாகமாயிடுவோம், உடனே நான் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுவோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணி போய் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய டோபாமைன் அளவை சுரப்ப தூண்டுது. இந்த டோபாமைன் நீங்கள் பிரியாணி சாப்பிடும்போது நல்லா உணர்றதுக்கு காரணம் அந்த பிரியாணி அல்ல, நீங்கள் ஃபீல் பண்ணுறது டோபாமைன். இந்த டோபாமைன் உங்கள் பிளட் ஸ்ட்ரீமில் ஓடுற அந்த ஒரு ஆனந்தத்தை தான் நாம் ஃபீல் பண்ணுறோம். இப்போ அதே நேரத்தில் பிரியாணி சாப்பிடும்போது நமக்கு ஒரு அதிக அளவு டோபாமைன் சுரக்குது, அதை நினைக்கும் போது சுரக்குது, சாப்பிடும்போது சுரக்குது, அதை அனுபவிக்கிறோம். உப்புமா அப்படின்னு சொன்ன உடனே டோபாமைன் டவுன் ஆகிடுது, டோபாமைன் சுரக்கிறது இல்லை. அதனால தான் நாம் ஒரு பக்கத்தில் உப்புமாவையும் ஒரு பக்கத்தில் பிரியாணி வச்சா நம்முடைய சாய்ஸ் பிரியாணியாக இருக்குது. காரணம் என்னென்னா, நாம் நினைக்கிறோம் அது சுவையானதுன்னு. கிடையாது, சுவையினாலே அந்த அடிக்ஷன் ஆவதில்லை. இந்த பிரியாணி உள்ளே போய் டோபாமைனை உப்புமா தூண்டக்கூடிய டோபாமைன் அளவை விட இந்த பிரியாணி தூண்டக்கூடிய டோபாமைனுடைய அளவு அதிகம். எனவே எது அளவு அதிகமாக இருக்கிறதோ அதை நாம் தேர்ந்தெடுப்போம். இப்படித்தான் நாம் அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகிறோம். இதை ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை ரிசர்ச் பண்ணி என்ன நடக்குது, இந்த டோபாமைன் எப்படி மூளையில் வேலை செய்யுது, ஒரு மனிதரை எப்படி அடிக்ஷனாக மாற்றுது அப்படிங்கிறதுக்கு ஒரு லேபில் ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. ஒரு எலியை எடுத்து பிடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த எலியினுடைய பிரெயினில் ஒரு சென்சாரை பொருத்திட்டாங்க. தூரத்திலிருந்தே இயக்கக்கூடிய, ரிமோட்டில் இயக்கக்கூடிய ஒரு சென்சார். இந்த எலி என்ன பண்ணுன்னா, எலிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வளைய மாதிரி, ஒரு வீல் மாதிரி வச்சுட்டாங்க, ஒரு சின்ன சக்கரம். இது அங்கே இங்கேயும் ஓடும், அப்படியே வரும். இந்த வீல் கிட்ட இந்த வீலை தொடும்போது இந்த விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பட்டனை ஆன் பண்ணுவாங்க. இந்த பட்டனை ஆன் பண்ண உடனே
சென்சார் மூலமாக அதன் மூளையில் பொருத்தப்பட்டிருக்க சிப் வழியாக டோபோமைனை தூண்டக்கூடிய அந்த ஸ்டிமுலேஷன் வந்துடும். உடனே அதுக்கு டோபோமைன் சுரந்துடும். இந்த எலி என்ன பண்ணுச்சுன்னா, அந்த சக்கரத்தை ஒரு தடவை தொடுது, பட்டன் அமுத்துறாங்க. அது ஒரு விதமான உற்சாகமான மனநிலையை அடைஞ்ச உடனே திரும்ப ஒரு ரவுண்டு சுற்றி வந்து திரும்ப அந்த சக்கரத்தை தொடுது. தொட்டோடனே திரும்ப இந்த விஞ்ஞானிகள் அதை ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க. இப்படி இந்த எலி எப்போதெல்லாம் அந்த சக்கரத்தை தொடுகிறதோ அப்பெல்லாம் இவங்க ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு 4-5 தடவை ஸ்டிமுலேட் பண்ண உடனே இவங்க இந்த எலி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து அந்த சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கு. அந்த சக்கரத்தை சுற்றி இவங்க ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எலி சாப்பிடலை, தூங்கலை, விடிய விடிய அந்த சக்கரத்தை சுற்றிக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த சக்கரத்தை சுற்றுவதால் ஏற்படக்கூடிய இன்பத்தை இந்த எலி விரும்பி சாப்பிடாம தூங்காம தொடர்ந்து இந்த சக்கரத்தையே சுற்றிட்டு இருக்கு. இப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அடிக்ஷனில் இறங்கிட்டீங்கன்னா, இப்போ உதாரணமாக ஒரு பான் அடிக்ஷன் அல்லது ஒரு ஆல்கஹாலிக் அடிக்ஷன், ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களால் தூங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தூங்க முடியாது அப்படின்னா, இந்த டோபமைனுடைய சுரப்பு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு உறக்கம் தடைப்படும் அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த டோபமைன சுரப்பை இந்த எலிக்கு நிறுத்திட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதை ஆஃப் பண்ண அடுத்த வினாடி அந்த எலி படுத்துருச்சு. அதால் எழவே முடியல, சாப்பிட எழ முடியல. அது படுத்திருக்கிறதா, அது அப்படியே ஒரு ஓரத்தில் சுருண்டு படுத்திருக்குது. இப்போ விஞ்ஞானிகள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த டோபமைனானது உச்சபட்சமான அந்த சுரப்புக்கு போகும்போது அந்த எலியானது தன்னுடைய சக்திக்கு மீறி உறங்காமல் சாப்பிடாமல் வேலை செய்ய முடியுது. அது நின்ன உடனே அப்படியே சோர்வடைந்து துவண்டு விடுகிறது. மனிதர்கள் உற்சாகமாக மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்கு காரணம், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய இலக்கை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. அதற்கு காரணம் இந்த டோபமைன் அப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த டோபமைன் அதிகரித்தால் அதீதமான உற்சாகமான மனநிலை ஏற்படும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நகரங்கள்ல எல்லாம் சனிக்கிழமை இரவு டிஜே பார்ட்டின்னு ஒன்று நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸு, ஆல்கஹாலு, மியூசிக்கு இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய டோபமைன் அளவை கட்டுக்கடங்காத உங்கள் உடலில் உங்கள் உடலால் அளவு எவ்வளவு நார்மலோ அதை விட அதிகமான அளவு இது சுரக்க செய்கிறது இந்த பார்ட்டிஸ். எனவே தான் இவங்க சாட்டர்டே ஆனால் அந்த பார்ட்டிக்கு போய் கலந்துக்கணும்னு துடிப்பாங்க. இப்படி உங்களுடைய மூளையினுடைய டோபமைன் அளவு அதிகரித்தால் மிகுந்த உற்சாகமான மனநிலையில் இருப்பீர்கள். அது குறைந்தால் நீங்கள் சோர்வடைந்து விடுவீர்கள், விரக்தி அடைவீர்கள், சோகமாகி விடுவீர்கள். இப்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் துக்கமாக இருக்கிறதுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் காரணம் இல்லை, உங்கள் டோபமைன் தான் காரணம். அப்போ இந்த டோபமைனை என்ன செய்வது, இந்த டோபமைனை எப்படி கையாள்வது அப்படிங்கிறத இப்போது அடுத்து நம்ம முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று டோபமைனுடைய பீக் லெவல், ஹையர் லெவல் ஒன்று, இன்னொன்று டோபமைனுடைய லோ லெவல். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இரண்டுமே ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மேலே வச்சிருந்தாலும் அது எப்போது ஒரு தடவை கீழே வரும், டவுன் ஆகும். டவுன் ஆகும்போது இது உங்களை சோர்வில் தள்ளிவிடும், சோகத்தில் ஆழ்த்திவிடும் அப்படிங்கிறாங்க. இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை டவுன்லேயும் இல்லாமல் மேலேயும் இல்லாமல் பேஸ் லைன்னு சொல்கிறாங்க, சென்ட்ரலில் மீடியமான லெவலில் வச்சிருக்கிறது, சமநிலையில் வைத்திருப்பது. ஆன்மீகத்தில் சொன்னோம்னா சமநிலையில் இருப்பது அப்படின்னு சொன்னால் நாமளே என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நாம் எப்போ ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி நீங்கள் இருக்கிறதுல ஒரே மாதிரி டோபமைன் இருக்கணும். டோபமைனுடைய அளவு, இப்போ நம்ம வீட்டில் மின்சாரம் வருது, மின்சாரம் வரும்போது என்ன ஆகுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிகமான கரண்ட் வருது, திடீர்னு பார்த்தீங்கன்னா லோ கரண்ட் வருது. இது என்ன ஆகும்னா நம்முடைய சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணிடும். அதிகமாக வரும் வோல்டேஜும் குறைவாக வரக்கூடிய வோல்டேஜும் நம்முடைய கருவிகளை பழுதாக்குவது போல அதிகமாக வரக்கூடிய டோபமைனும் குறைவாக வரக்கூடிய டோபமைனும் நம்முடைய இந்த உடல் என்ற கருவியை சேதப்படுத்துகிறது. இதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டெபிளைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்டெபிளைஸ் பண்ணி நீங்கள் ஒரு 230 வோல்ட் அல்லது ஒரு 200 வோல்ட் இதை நீங்கள்
கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டீங்கன்னா இந்த கருவி பழுதாகாமல் நல்ல முறையில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டோபமைனுடைய பணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மை உற்சாகமாக வைத்திருப்பது. இது அதிகமாகும் போது நாம் அதிகமான உற்சாகமான மனநிலைக்கும், இது குறையும் போது நாம் சோர்வாகவும் டல்லாகவும் உணரணும். நீங்கள் எப்பெல்லாம் டல்லாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் டோபமைன் டவுனில் இருக்குதுன்னு அர்த்தம். எப்பெல்லாம் நீங்கள் உற்சாகமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த டோபமைன் மேலே போகுது, அப்வர்ட்ஸ் போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ மனிதர்களுடைய மூட் ஸ்விங்குக்கு காரணம் மனிதர்களுடைய சூழ்நிலையோ மற்ற எதுவுமே அல்ல. இந்த உள்ளே நடக்கக்கூடிய இந்த ரசாயன மாற்றம், மூளை நம்மிடம் பேசக்கூடிய இந்த கெமிக்கல் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் இந்த நம்மளுடைய உடம்பினுடைய செல்கள் புரிந்து கொள்கின்றன. இது புரிந்து கொண்டு அதன்படி இது ரியாக்ட் பண்ணுது. இப்போ இந்த டோபமைன் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்முடைய தியானம் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, குண்டலினின்னு உண்மையிலேயே ஒன்று இருக்கா? ஒருவேளை அது இருந்ததுன்னா அது இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன? இதை நாம் எப்படி உறுதிப்படுத்திக்கிறது? இது ஒரு மித்தாவே இருக்கு, இது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்டாங்க. உண்மையில் இந்த குண்டலினியானது நம்ம விஞ்ஞானபூர்வமாக அதை பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குண்டலினி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குண்டலினியானது 6 ஆதாரங்களின் வழியாக மேலே போகும்போது இது டோபமைனுடைய சுரப்பின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது. இந்த டோபமைனுடைய சுரப்பின் மீது இது எப்படி ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதர் குண்டலினி எழுவதற்கு முன்னால் அவருடைய மனநிலை பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனாக இருக்கும். சில நேரம் நல்ல மனநிலையாகவும் சில நேரங்களில் டல்லான மனநிலையாகவும் இருக்கும். சில நேரம் சந்தோஷமாக இருப்பார், சில நேரம் துக்கமாக இருப்பார். குண்டலினி எழுந்த ஒரு மனிதருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேபிளாக இருக்கும். அவர் ஒரு சந்தோஷமான விஷயம் வேண்டாம் குதிக்கிறதில்ல, ஏதாவது சோகமான விஷயங்கள் நடந்தால் அவர் சோர்ந்து போகிறதில்ல. இது எதனால் அப்படின்னு கேட்டால், இவங்க எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, குண்டலினி எழுவதால் அப்படின்னு. அன்னைக்கு விஞ்ஞான பூர்வமான விளக்கங்கள் இல்லாத காலத்தில் இதை பொதுவாக ஒரு பெயர் சொல்லி குண்டலினியுடைய எழுச்சி அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இப்போ இந்த குண்டலினுடைய எழுச்சியானது ஒரு மனிதரை சமநிலையில் வைத்திருக்கிறது அப்படின்னு நாம் படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், மற்றவங்க பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கோம். இங்கே என்ன நடக்குது? விஞ்ஞானபூர்வமாக இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்றால், இந்த குண்டலினி ஒருவருக்கு எழுந்து விட்டது என்றால் அவருடைய டோபமைன் சுரப்பு ஸ்டேபிள் ஆகிவிட்டது என்று பொருள். இப்படி இந்த டோபமைனுடைய அளவு மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணக்கூடியதை தான் நாம் குண்டலினி உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஞான நிலை, குண்டலினி தன்னுடைய உச்சத்தை தொட்ட நிலை அப்படின்லாம் சொல்வதற்கு காரணம் இந்த டோபமைனுடைய அளவு தான், சீரான அளவு தான் அதனுடைய அடையாளம். ஒருவருக்கு டோபமைன் சீராக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னா ஒரே விதமான மனநிலையாக இருக்கும், அப் அண்ட் டவுன் போகாது. இப்போது இந்த அப் அண்ட் டவுன் போகாத ஒரே விதமான டோபமைன் சுரப்பு தான் ஒரு மனிதர் அடையக்கூடிய உச்சபட்ச நிலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது ஒரு சாதாரண மனிதர் தன்னுடைய முயற்சியாலே அடையக்கூடிய நிலை. தன்னுடைய தியான சக்தியாலே தன்னுடைய குண்டலினியை உயர்த்தி இந்த டோபமைன் லெவலை அவன் சீராக வைத்திருக்கிறான். ஒரு சீரான சம மனநிலையில் வாழ்கிறான். தன்னுடைய வாழ்வில் ஒரே விதமான மன அமைப்போடு வாழ்கிறான். இப்போ இந்த மனமானது ஆசிலேஷன். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நிறைய எண்ணங்கள், லட்சக்கணக்கான எண்ணங்கள் வருது, சில நேரங்களில் அந்த எண்ணங்களுடைய தொந்தரவு என்னால் தாங்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோபமைனானது அதிகமாக சுரந்தால் உங்களுக்கு எண்ணங்களுடைய ஓட்டம் அதிகரிக்கும். குறைவாக சுரந்தால் உங்களுக்கு எதை பற்றியும் அக்கறை இல்லாமல் போக, எதை யோசிக்கவே மாட்டோம், எதையும் சிந்திக்கக்கூடிய அந்த ஆர்வமே நமக்கு இல்லாமல் போயிடும். அதிகமாக போனால் அதிகமாக சிந்திப்போம், அதிகமாக யோசிப்போம், அதிகமான எண்ணங்கள் ஓடும். குறைந்த அளவு இருந்தால் பேசாமல் படுத்துக்க விரும்புவோம், எதையும் செய்ய விரும்ப மாட்டோம். ஈவன் நாம் திங்க் பண்ண கூட விரும்ப மாட்டோம். இது ஒரு வகையான ஸ்டேட். இந்த குண்டலினி உயர்ந்து விட்டது அப்படின்னு சொன்னால்
இந்த அதிகமான எண்ணங்கள் வருவதும் வராது, குறைவான எண்ணங்கள் ஏற்பட்டு நாம் சோர்ந்து போவது நிகழாது. சீரான தேவையான எண்ணங்களோடு அந்த மனம் அல்லது எண்ணம் நம்மை தொந்தரவு செய்யாமல் இருக்கும். எனவே இந்த மனதை கட்டுப்படுத்துவதில், மனதினுடைய ஓட்டத்தை குறைப்பதில் டோபமைன் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இது அதிகமாக இருந்தால் அதிகமான மன ஓட்டம் இருக்கும், குறைவாக இருந்தால் மனக்கோளாறு ஏற்படும். சரியாக நார்மலாக நாம் செயல்பட முடியாமல், சிந்திக்க முடியாமல் போயிடும். இதுக்கு அடுத்தபடி இதுதான் ஒரு மனிதருடைய ஃபைனல் நிலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதற்கு அடுத்தபடியாக நாம் நிறைய நம்முடைய ஞானிகள் எல்லாம் சொல்கிற நிலை என்ன, இப்போ இது ஞான நிலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஞான நிலை கிடையாது. டோபமைனுடைய சீரான சுரப்பு ஞான நிலை கிடையாது, அதற்கு முன்னாடி நிலை, முந்தைய நிலை, ப்ரீ என்லைட்மெண்ட். இது இப்போ என்லைட்மெண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய எல்லா ஆன்மீக புத்தகங்களையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியும். நம்முடைய புருவ மத்திக்கு நடுவே ஒரு மிகப்பெரிய ரகசியம் மறைந்திருக்கிறது. இந்த ரகசியம்தான் நம்முடைய வாழ்க்கையை அல்லது நம்முடைய பிறப்பினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் இந்த இரு புருவ மத்திகளுக்கு இடையே இருக்கிறது அப்படின்னு நம்முடைய வேத புத்தகங்கள் அல்லது ஞானியுடைய வார்த்தைகள்லாம் நாம் படிக்கிறோம். அப்படியானால் இந்த இரண்டு புருவ மத்திக்கு நடுவே என்ன இருக்கிறது, அதற்கு மத்தியில் அங்கே என்ன இருக்கிறது, அது எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதைத்தான் இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்றால் பீனியல் கிளாண்ட் என்று குறிப்பிடுகிறது. இந்த பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது, இப்போது டோபமைனுடைய சுரப்புக்கு பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிட்யூட்ரி தான் அதுக்கு என்டார்பின் போன்ற சமாச்சாரங்கள்லாம் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்து அதுக்கு காரணமாக இருக்குது. இந்த பீனியல் இதனுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரிசியோட அளவு தான் அதனுடைய அளவு. 5 to 8 மில்லிமீட்டர் தான் அதனுடைய சைஸ், அவ்வளோதான். ஆனால் அது செய்யக்கூடிய வேலை மிகப்பெரிய வேலை. இப்போ இந்த பீனியல் கிளாண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனோன்மணி சக்ரா அல்லது மனோன்மணி கிளாண்ட் என்று குறிப்பிடுவார்கள். மனோன்மணி சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கிறதுனால அந்த சுரப்பி அந்த பெயரிட்டு அழைப்பார். இப்போ இது எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரட்டோனின் அண்ட் மெலட்டோனின். இது ரெண்டும். இந்த மெலட்டோனின் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது இந்த மெலட்டோனின் சுரக்கிறது. இந்த மெலட்டோனின் எப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய வளர்சிதை மாற்றங்களுக்கு காரணமாக இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்ல முறையில், உங்கள் மனநிலையை ஆரோக்கியமாக வைத்திருப்பதில் உதவியாக இருக்கிறதுன்னு இன்றைக்கி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, இந்த பீனியல் கிளாண்டை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல, நிறைய டீட்டெயில்ஸ் இன்னும் நமக்கு தெரியல. நாம் இன்னும் இந்த கெமிக்கல்ஸை வச்சு தான் அதை மெஷர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனுடைய முழு வேகம் என்ன அப்படிங்கிறத இன்னும் நமக்கு, முழு வேலை என்னன்னு நமக்கு இன்னும் அதை சரியாக விஞ்ஞானத்தால் விளக்க முடியல. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இதை புரிந்து கொண்டு இது என்ன விதமான வேலை செய்கிறது, எப்படி வேலை செய்கிறது அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த கிளாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விதமான மேஜர் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது, செரட்டோனின் அண்ட் மெலட்டோனின். இந்த மெலட்டோனின் இரவில் நாம் உறங்கும் போது நமக்கு சுரக்கிறது, அந்த ஹார்மோனானது சுரக்கிறது. இப்போது இந்த பீனியல் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணமாக உங்களுடைய கண்கள் திறந்திருக்கும் போது இது மூடிக்கும். காரணம், இது போட்டோ செல்களால் இது செயல்படுது. போட்டோ ரெசிப்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிச்சம் பட்டா, இப்போ இன்றைக்கி இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் இருக்குது. முதல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்ட்ரீட் லைட்டை ஒருத்தர் சுவிட்ச் ஆன் பண்ணுவார், ஒருத்தர் ஆஃப் பண்ணுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி என்ன, ஒரு சென்சார் வச்சுருக்காங்க. அந்த சென்சார் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, சூரிய வெளிச்சம் வந்த உடனே
இந்த சென்சார் அதை டிடெக்ட் பண்ணி லைட் ஆஃப் பண்ணிடும். அதே மாதிரி சூரியன் மறைஞ்ச உடனே அது இருட்டை டிடெக்ட் பண்ணி இந்த லைட்டை ஆன் பண்ணிடும். சேம் வேலை தான் பீனியல் பண்ணுது. உங்களுடைய கண்கள் வழியாக வரக்கூடிய வெளிச்சத்தை டிடெக்ட் பண்ணி இது என்ன பண்ணுதுன்னா ஆஃப் ஆகிடும். நீங்கள் கண்களை மூடின உடனே நல்லா இருட்டு உங்கள் கண்களுக்குள்ளே வந்த உடனே இது ஆன் ஆகிடும். இப்படி தான் வேலை செய்யுது. அப்போ உங்களுக்கு காலம் இருக்கக்கூடியதற்கு, காலம் இரவு பகல் அப்படிங்கிற இந்த காலம் இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது பீனியல். பீனியல் இல்லைன்னா உங்களுக்கு காலமே இல்லை. அப்போது இது இந்த யோகிகள் இந்த பீனியலை எப்படி கட்டுப்படுத்தினார்கள் அல்லது பீனியலில் எப்படி வேலை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 2 கண்கள், இந்த பார்வை நரம்புகள் இரண்டும் நேராக போய் ஒரு இடத்துல இப்படி திரும்பி இப்படி வெட்டும். இடது கண்ணினுடைய இது வலது பக்கம் மூளைக்கு போகும், வலது கண்ணினுடைய நரம்பு இடது பக்கம் போகும். இது ரெண்டும் ஒரு இடத்துல வெட்டும். இந்த வெட்டுற இடத்துல இந்த புள்ளிக்கு பக்கத்தில் இந்த பீனியல் இருக்கு. இப்போ உங்களுடைய கண்கள் இரண்டும் இந்த வெளிச்சத்தை உள்ள வாங்கி அது வெட்டும் போது வெளிச்சம் இருக்குதுன்னு இந்த போட்டோ ரெசிப்டார் டிடெக்ட் பண்ணிடுச்சுன்னா க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகி அது வேலை செய்யாமல் தூங்க போயிடும். நீங்கள் கண்களை மூடின உடனே வெளிச்சம் உள்ள வரலை அப்படின்னு டிடெக்ட் பண்ண உடனே இது ஓப்பன் ஆகிடும். இது இரவில் உங்களுடைய மொத்த உடலையும் இது கண்ட்ரோலில் எடுத்து இதனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அனைத்து விதமான வேலைகளும் உறக்கத்தின் போது நடக்கின்றன. விழிச்சிருக்கும் போது நீங்கள் மேக்சிமம் உங்கள் உடல் பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்க, ஒரு சரியான நிலையில் வச்சுக்கிறீங்க. நீங்கள் உறங்கும் போது உங்கள் உடலை சரியான நிலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பை இது எடுத்துக்கொள்கிறது. தூங்கும்போது நீங்கள் மூச்சு விடுறீங்க, உங்களுடைய இதயம் துடிக்குது, உங்கள் சுவாசமும் நடக்குது. இதெல்லாம் நீங்கள் தூங்கினாலும் இது பொறுப்பெடுத்து கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறது, சரியாக வச்சுக்குது. இப்போ இதுதான் இதனுடைய வேலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை டிடெக்ட் செய்கிறது, ரிசீவ் பண்ணுது. காஸ்மிக் ரெசிப்டார் அப்படிங்கிறது தான் இந்த பீனியல் கிளாண்ட். இப்போ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்க, நீங்கள் இன்றைக்கி டிஷ் ஆண்டனாவெலாம் பார்க்கலாம். டிஷ் ஆண்டனாவோட அமைப்பு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக ஒரு பைப் இருக்கும், அந்த பைப்பில் ஒரு குடை இருக்கும். அந்த குடைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த குடைக்கு சென்டரில் வர்ற மாதிரி மேலே ஒரு குமிழ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் எல்என்பின்னு பேர். இந்த எல்என்பி தான் அந்த சேட்டலைட்லேருந்து வரக்கூடிய சிக்னலை ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசிப்டார். இப்போ ஒரு பைப் இருக்கு இல்லையா, அந்த பைப்பு தான் உங்களுடைய முதுகெலும்பு. அந்த கொடை இருக்கு இல்லையா, அந்த வட்ட விதமான பிளேட்டு, அதுதான் உங்களுடைய மூளை. அதுக்கு நடுவில் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ரிசீவர் தான் எல்என்பி தான் பீனியல் கிளாண்டு. அப்போது இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்மிக் கதிர்கள் அல்லது பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள், அதிர்வுகள் இவையெல்லாம் உங்கள் மூளை அப்படிங்கிறதுல படுது. பட்ட உடனே இது அதனுடைய மத்தியில் இருந்து கொண்டு ஸ்கேன் பண்ணுது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அந்த எல்என்பி வானத்தை நோக்கி இருக்காது, மேலத்து இருக்காது. அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கீழ் நோக்கி இருக்கும். அதே போல தான் நம்முடைய பீனிகளும் பார்த்தீங்கன்னா மூளையினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கு. கீழ்ப்பகுதியில் இருந்துட்டு இது கீழே தொடர்ந்து தகவல்களை அனுப்பி கொண்டும் பெற்றுக்கொண்டும் இருந்தால் இது ஒரு சராசரியான வாழ்வில் இருந்து கொண்டு இருக்கும். அந்த வாழ்க்கை சராசரியாக இருக்கும். மாறா இது மேலிருந்து வரக்கூடிய பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, இந்த பிரபஞ்சத்தில் நிகழக்கூடிய அனைத்து ரகசியங்களும் உங்களுக்கு தெரிய வரும். இப்படித்தான் இந்த பீனியலுடைய இன்னொரு பகுதி, விஞ்ஞானத்துக்கு புலப்படாத இன்னொரு பகுதி என்னவென்றால், இது இந்த பிரபஞ்சத்தினுடைய ரிசீவிங் ரெசிப்டார். அங்கிருந்து வரக்கூடிய சிக்னல்களை இது ரிசீவ் செய்கிறது. ரிசீவ் செய்து இது அதை ப்ராசஸ் செய்கிறது. இப்போ இந்த பீனியல் கிளாண்டை இன்னைக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நிறைய விதத்தில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான ஃப்ளோரைடு இந்த பீனியல் கிளாண்டினுடைய செயல்பாட்டை பாதிக்கும்னு சொல்றாங்க.
இதுக்கு தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அது சரியாக இருக்கணும்னா இந்த பீனியல் கிளாண்டில் எந்த விதமான ஃப்ளோரைடோ வேறு விதமான சப்ஸ்டன்ஸ் எதுவும் அதில் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கு சில மூலிகைகளை பயன்படுத்தினார்கள். அதில் மிக முக்கியமான மூலிகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கரிசலாங்கண்ணி. அதனால தான் வள்ளலார் கரிசலாங்கண்ணியை வலியுறுத்துகிறார். கரிசலாங்கண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பீனியில் இருக்கக்கூடிய ஏதாவது லேயர் மாதிரி ஏதாவது படிஞ்சிருந்துன்னா அது ரிமூவ் ஆகிடும், சுத்தம் செய்யக்கூடியது. இப்போ இந்த பீனியல் நான் சொன்னேன், உறங்கும் போது விழிக்கும், நீங்கள் விழித்திருக்கும் போது அது உறங்கப் போயிடும். யோகிகள் இதை எப்படி கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? பீனியல் இந்த ஒட்டுமொத்த உடலையும் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பீனியலை யோகிகள் எப்படி கட்டுப்படுத்தினார்கள் அப்படின்னா, இதற்கு என்று சில குறிப்பிட்ட வழிமுறைகள் இருக்கிறது. பொதுவாக உங்களுக்கு பிட்யூட்ரி வரைக்கும் கட்டுப்படுத்துறத சொல்லி தருவாங்க, அது பொது வெளியில் அவைலபிளாக இருக்கும். ஆனால் பீனியலை கட்டுப்படுத்துவதை அவ்வளவு சுலபமாக நீங்கள் அந்த தகவலை நீங்கள் எங்கேயும் எடுத்துட முடியாது. அதற்கு காரணம் என்னவென்றால் அது மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு குருவினுடைய நேரடி மேற்பார்வையில் மட்டும்தான் அதை திறக்க முடியும். ஒருவேளை நீங்கள் அந்த திறக்கும் முயற்சியில் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடும். எனவே அவர்கள் அதை சரியான நபரிடம் அல்லாமல் வேறு எந்த இடத்திலும் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உதாரணமாக இந்த பீனியலை எப்படி ஆக்டிவேட் செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன், உங்களுடைய 2 கண்கள் வழியாக வரக்கூடிய நரம்புகள் ஒரு வெட்டிட்டு போகும்போது அந்த புள்ளியில் ஏற்படக்கூடிய அந்த வெளிச்சம், அந்த போட்டோ சென்ஸை, அந்த வெளிச்சத்தை சென்ஸ் பண்ணி இந்த பீனியல் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுதுன்னு சொன்னேன். ஞானிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கண்கள் திறந்திருக்கு, ஞானிகளுடைய கண்கள் திறந்திருக்கும். அந்த கண்களில் இருந்து வெளியே இருந்து எந்த செய்தியும் உள்ளே போகாது. இதுதான் டெக்னிக். பாருங்க, வெளியே இருந்து ஏதாவது ஒரு அதிர்வு உள்ள போச்சுன்னா, ஒரு வெளிச்சம் உள்ள போச்சுன்னா, இந்த வெளிச்சம் உள்ள போறது எப்படின்னா, நீங்க கண்களை திறந்து வச்சிருக்கிறதால போகாது. நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சாதான் அது உள்ள போகும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக பார்த்தால் மட்டும்தான் அது உள்ளே போய் பதிவாகும். நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுமனே பார்க்கிறீர்கள், எதையும் கவனிக்கவில்லை என்றால் நீங்கள் கண்கள் திறந்திருந்தாலும் இதிலிருந்து செய்திகள், அதிர்வுகள், வைப்ரேஷன் உள்ளே போகாது, ஃப்ரீக்குவன்சி உள்ளே போகாது. ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, கண்கள் திறந்திருக்கும், இந்த கண்கள் வழியாக அவர்கள் எந்த ஃப்ரீக்குவன்சியும் எடுப்பதில்லை. ஃப்ரீக்குவன்சி உள்ளே போகாதனால இந்த 2 நரம்புகளும் சந்திக்கிற இடத்துல எந்த அதிர்வும் ஏற்படாததால இந்த பீனியல் என்ன புரிஞ்சுக்குன்னா, கண்கள் மூடி இருக்கின்றன என்று புரிஞ்சுக்கும். கண்கள் மூடி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே ஓப்பன் ஆகிடும், பகல்லையே ஓப்பன் ஆகிடும். யாருக்கு பீனியல் பகலில் ஓப்பன் ஆகிறதோ அவருக்கு இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து ரகசியங்களும் விளங்க பெறும். இவ்வளவுதான். இந்த நிலையைத்தான் நம்ம ஞான நிலைன்னு சொல்லுவோம். யோக நிலை, யோகத்தினுடைய உச்ச நிலை. இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதியில் நடக்கிறது. சமாதியில் இவர்கள் என்ன பயிற்சி செய்கிறார்கள் என்றால், இந்த கண்களை சில பேர் சகஜ சமாதி என்று சொல்லப்படக்கூடிய சமாதி, கண்கள் திறந்தே செய்யப்படக்கூடிய சமாதி. இப்போ இவங்க கண்கள் மூடக்கூடிய, அதாவது நிர்விகல்ப சமாதி என்று ஒரு சமாதி இருக்கிறது, விகல்ப சமாதி என்று ஒரு சமாதி இருக்கிறது. இந்த 2 விதமான சமாதிகள் இருக்கின்றன. இதில் இந்த நிர்விகல்ப சமாதி என்பது கண்கள் மூடி செய்யப்படக்கூடிய சமாதி. இந்த கண்கள் மூடி செய்யப்படக்கூடிய சமாதியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கும். மூடிந்த உடனே இந்த பீனியலானது ஓப்பன் ஆகும். பீனியலிலிருந்து ஒரு வெளிச்சம் வரும், ஒரு ஒளி தெரியும். எனவே இந்த கண்கள் மூடப்பட்டிருக்கும் போது உள்ளே தெரியக்கூடிய வெளிச்சம் என்பது பீனியலினுடைய வெளிச்சம். நீங்கள் ஒளி என்று பார்க்கக்கூடியது கண்களாலே உங்களோட மூளையில பார்க்கறது இல்லை. இது
உங்களுடைய பீனிகளில் தோன்றக்கூடிய வெளிச்சம். இப்போ இதனால தான் நம்முடைய அபிராமி பட்டர் பார்த்தீங்கன்னா, அவருடைய கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அமாவாசை என்று அவர் என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு பௌர்ணமின்னு சொல்றாரு. மன்னன் கேட்கிறார், இன்னைக்கு என்ன நாள் என்று கேட்கிறான். கேட்ட உடனே இவர் சொல்கிறார், இன்று பௌர்ணமி என்று சொல்கிறார். எனவே இவர் பௌர்ணமி என்று இவர் பார்த்த அந்த வெளிச்சம் வெளியே இருக்கக்கூடிய வெளிச்சம் அல்ல, அது அவருடைய பீனியலில் கண்ட வெளிச்சம். இப்போ நீங்க கண்களை மூடி உள்ளே வெளிச்சத்தை காண முடியும். அதே போல நீங்கள் கண்களை திறந்த உடனேயே உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா ரகசியமும் உங்களுக்கு தெரிய வரும். எனவே இந்த நுட்பத்தை பயன்படுத்தி இதற்கு என்று சில செயல்முறைகள் இருக்கின்றன. அதாவது நீங்கள் கண்கள் திறந்திருந்தாலும் காட்சிகள் உள்ளே போகாமல், அதனுடைய ஃப்ரீக்குவன்சி உள்ளே போகாமல் எப்படி நிறுத்துவது என்ற இந்த நுட்பத்தை செய்வதற்கு சில பயிற்சிகள் இருக்கின்றன. அந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யும்போது நீங்கள் ஆழ்ந்த இதைத்தான் நாம் என்ன சொல்றோம்னா, ஞானிகள்லாம் சித்தர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தூங்காமல் தூங்குவதுன்னு சொல்றாங்க. தூங்குவதுன்னா பீனியல் விழிப்பது. பீனியல் விழிக்க வேண்டும், ஆனால் நீங்கள் தூங்கக்கூடாது. இதைத்தான் தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது அப்படின்னா. அதாவது ஒரு மனிதர் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமான மனநிலை எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆழமான உறக்கத்தில். அந்த ஆழமான உறக்கத்தில் இந்த மனிதர் அனுபவிக்கக்கூடிய அந்த சுகத்திற்கு காரணம் இந்த பீனியல். ஆழமான உறக்கத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த சுகத்தை கண்கள் விழித்திருக்கும் போதே அடைய முடிந்தால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் என்ற நம்முடைய முன்னோர்களுடைய இந்த ஆராய்ச்சி தான் இந்த பீனியலை விழித்திருக்கும் போதே விழித்திருக்க செய்வது. இதுதான் அவனுடைய ரகசியம். எனவே பீனியலுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை எப்போதும் ஆனந்தமாக வைத்திருக்கும். எப்படி நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆனந்தமாக எது நடந்தாலும் எந்த கவலையும் இல்லாமல் சுகமாக இருந்தீர்களோ, அதே போல உங்களை இந்த பீனியலினுடைய விழிப்பு உங்களை அந்த நிலையில் வைத்திருக்கும். இரண்டாவது, இந்த பீனியலானது உங்களுடைய இரவு பகல் என்பதை தீர்மானிக்கிறது. இந்த வெளிச்சத்தின் மூலமாக இப்போது பகல், இப்போது இரவு என்பதை பிரிக்கிறது. இரவு பகல் உங்களுக்கு இருந்தால் காலமும் இருக்கும். இந்த பீனியலினுடைய விழிப்பு தொடங்கிவிட்டால் நீங்கள் விழித்திருக்கும் போதும் அது விழித்திருக்கும், நீங்கள் உறங்கும் போதும் அது விழித்திருக்கும். இப்போது எப்போதுமே அது விழிப்பில் இருப்பதால் உங்களுக்கு காலம் இல்லை. எப்போதெல்லாம் இந்த பீனியல் விழித்து உறங்கி விழித்து உறங்கி மாறி மாறி வருகிறதோ, இப்போது நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்றால், உங்களுக்கு பிறப்பும் இறப்பும் இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு உறக்கமும் விழிப்பும் இருக்கிறது, வாழ்வும் மரணமும் இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறீர்கள். இதற்கு காரணம் பீனியல். பீனியல் இந்த இரட்டைத்தன்மையை தோற்றுவிக்கிறது. இந்த பீனியலானது திறந்து கொண்டால், ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, அதன் பிறகு அது மூடாமல் அப்படியே இருந்தால், இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், நீங்கள் காலத்தை கடந்தவர், உங்களுக்கு மரணம் என்பதே இல்லை. எனவே மரணம் என்பதே இல்லை என்பதை எப்படி புரிந்து கொள்வது, விஞ்ஞானபூர்வமாக எப்படி புரிந்து கொள்வது என்றால், இந்த சுரப்பியினுடைய பணியை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே ஞான நிலை என்பது, அதாவது சமநிலை, டோபாமைனுடைய சமநிலை என்பது ஞான நிலை அல்ல. இந்த பிரபஞ்சத்தினுடைய காலம், இங்கே பிறக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் காலம் இருக்கு. ஒரு சின்ன எறும்பிலிருந்து ஒரு யானை வரை காலம் இருக்கிறது. இந்த காலத்தை யார் கடந்து செல்கிறாரோ அவர் மட்டும்தான் ஞானம் அடைந்ததாக, முக்தி அடைந்ததாக பொருள். அவருடைய ஜீவன் தான் உண்மையில் இறைவனை சென்று சேர்ந்ததாக நாம் சொல்கிறோம். சொல்லப்போனால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த பீனியல் கிளாண்டுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆன்மாவினுடைய விதை என்று குறிப்பிட்டார். எனவே இந்த ஆன்மாவானது தன்னுடைய மூலத்தை அடைந்து விட்டது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த பீனியல் தான் இறுதியான நிலை. இந்த பீனியலை அடைந்து அதனை விழிப்பு நிலையிலேயே வைத்திருப்பது தான் இறுதியான நிலை. விற்றூற்றியை வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய மனதை சமநிலையில் வைப்பது அல்ல, பீனியலை சமநிலையில் வைப்பது. அதாவது இரவு பகல் என்ற காலமற்ற நிலைக்குள் செல்வது, அதுதான் உண்மையான இறுதியான நிலை. ஏனென்றால் காலமற்ற நிலைக்கு சென்று விட்டால், காலத்திற்குள் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு தோற்றம் உண்டு, மறைவும் உண்டு. ஆனால் காலமற்ற நிலைக்கு நீங்கள் சென்று விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு தோற்றமும் இல்லை, மறைவும் இல்லை.
நீங்கள் நித்தியமானவராக, என்றும் இங்கே நிலைத்திருப்பவராக, எப்போதும் ஆனந்தத்தில் மூழ்கி இருப்பவராக மாறிப்போகும். இதுதான் பீனிகளினுடைய ரகசியம். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.